டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இல்லத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தின் போது அவர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த தாக்குதலில் டெல்லி முதலமைச்சருக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டதா? கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரின் குற்றப்பின்னணி என்ன? தற்போதைய தகவல்கள் என்னென்ன? டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவின் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வாரந்தோறும் அவர் பொதுமக்களை சந்தித்து அவரிடம் மனுக்களை பெற்று குறை தீர்ப்பு கூட்டம் நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஜன் சுன்வாய் என்று அழைக்கப்படும் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று குறைகளை கேட்டு வந்தார். அப்போது ரேகா குப்தாவிற்கு அருகில் வந்த 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் திடீரென அவர் மீது தாக்குதல் நடத்தியதோடு அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகின்றது. இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் மீது அவருடைய கையை பிடித்து இழுத்ததாகவும் அவர் மீது சில பொருட்களை தூக்கி எறிந்ததாகவும் கூறப்படுகிறது. அவருடைய முடியை பிடித்து இழுத்ததாகவும் கூட சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் சிலர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் அந்த மக்கள் குறைப்பு கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக தாக்குதல் நடத்திய அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிவில் லைன் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் ஏதேனும் பின்புலம் இருக்கிறதா அல்லது அரசியல் கட்சி சார்ந்தவரா, குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவரா என்கிற கோணத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் ரேகா குப்தாவுக்கு சில லேசான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய இல்லத்தில் தற்போது அவர் ஓய்வெடுத்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு டெல்லி மாநில பாஜக தலைவர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான அதிஷி உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று ஒரு மக்கள் பிரதிநிதியின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.